தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு உடனடியா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு 15,000 சம்பாதிக்கணுமா? ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன வேலை தான். இப்ப நினைச்சீங்கன்னா உடனே சம்பாதிச்சிடலாம். என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஒரு டெக்கி பர்சனா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த போலியா வீடியோவுக்கு வந்து வியூஸ் வர வைக்கிறது, லைக்ஸ் வைக்கிறது, இந்த கமெண்ட்ஸ் போடுறது, இத மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அத மாதிரி விஷயங்களை உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நான் சொல்றத செய்யுங்க. அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து 15,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான், சொன்னாங்கன்னா கரெக்டா தரமா கொடுத்துருவாங்க. நம்ம டிஎம்கே இருக்காங்கல்ல, நம்ம எம்கே ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிஆர் டீம் தாங்க. அவங்க தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த இமேஜ், அந்த ஸ்கிரீன்ஷாட் நானே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஒரு நிறுவனம், இதை மாதிரி பொலிட்டீஷியன், இதை மாதிரி இன்ஃபுளுசர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நாங்க பிஆர் வேலை பார்க்குறோம். அப்படி நீங்க வந்து ஹேஷ்டாக் ஸ்டாலின் ஈரோப் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் வந்து நீங்க ட்ரெண்ட் ஆக்குறீங்க அப்படின்னா நாங்க வந்து 15,000 காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்க போக, அந்த விஷயத்தை இவங்க சோசியல் மீடியாவில் எங்கேயோ பேச போக, அது ஒரு அத ஒரு நபர் வந்து இங்க பாருங்க, டிஎம்கே எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய பிஆர் டீம் வந்து எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட்டாவே எடுத்து ஆதாரத்தோட போட்டுட்டாங்க. இப்ப தெரியுதுங்களா ஸ்டாலின் ஈரோப் பயணம் வந்து ஏன் இந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்கு? அங்க போய் ஒரு ஒன்னும் பெருசா சாதனை அப்படிங்கறத பண்ணிடல. ஆனாலும் எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், எந்த சேனல்ல பார்த்தாலும் இது அதுன்னு என்னமோ ஈரோப் பயணம், இது வரைக்கும் போகாத நாட்டுக்கு ஏதோ அமேசான் காட்டுக்குள்ள எம்கே ஸ்டாலின் போன மாதிரி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த விஷயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரியுதுங்களா? எல்லாமே பிஆர் டீம் செய்யக்கூடிய வேலை. அதாவது நீங்க அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு, ஒரு நிறுவனத்துக்கிட்ட, ஒரு நபர்கிட்ட இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இத மாதிரி எவ்வளவு பேர்கிட்ட சொல்லி எத்தனை 15,000 கொடுத்திருப்பாங்க இந்த ஹேஷ்டாக்ஸ் ஸ்டாலின் ஈரோப் அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய ஹேஷ்டாக் வந்து ஸ்டாலின் அவர்களுக்காக போட்டு அடி வாங்கி அசிங்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த முறை இன்னும் கொஞ்சம் அமௌண்ட், அந்த 200 ரூபாயிலேருந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற தனி நபருக்குலாம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி எப்படியாவது இந்த ஹேஷ்டாக் வந்து நாங்க ட்ரெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஈரோப் பயணம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கடைசி வெளிநாட்டு பயணமா இருக்கலாம். கடைசினா தப்பா நினைச்சிடாதீங்க, முதலமைச்சரா இருந்து கடைசி வெளிநாட்டு பயணமா இருக்கலாம். இதை எப்படியாவது நாங்க ஹிட் அடிச்சே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஆர் டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல கையும் களவுமா மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ஒரு விஷயத்துல பச்சையா மாட்டிக்கிட்டாங்க. என்னங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழகத்துல வந்து பெரியார் அவர்களுடைய தன்மான தலைவர், நிகரில்லா தலைவர் அப்படின்லாம் சொல்லிப்பாங்கல்ல, சோ அந்த தலைவருடைய உருவப்படத்தை நாங்க திறந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினே வந்து அதுக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் நேத்தி போட்டிருந்தாங்க. நேத்தி ஈவினிங் தான் அங்க வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது, அதுலதான் போய் திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்களே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருந்தாங்க. இத மாதிரி நான் போயிட்டு நான் திறந்து வைக்க போறேன், பெரியார் என்ன தமிழ்நாட்டுக்கான தலைவர்னு நினைச்சீங்களா? அவர் வந்து உலகத்துக்கான தலைவர், அறிவு ஆசான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே அவருடைய உருவப்படத்தை திறந்து வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் இதுல உண்மை என்ன அப்படின்னு நம்ம தேடி போய் பாக்குறப்பதான் தெரியுது, இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய புருடா அப்படிங்கிறத விட்டுருப்பாங்கல்ல, நாங்க அதை பண்ணோம் இது பண்ணோம்னு, அதே மாதிரி ஒரு வேலையை தான் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு இவங்க இந்த கருத்தரங்கம் நடத்தி, அந்த கருத்தரங்கம் அந்த ரூமுக்குள்ள, அந்த ஒரு அரங்கத்துக்குள்ள இந்த பெரியார் சிலையை திறந்து வைக்கிறதுக்கும் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. இப்ப எப்படி ஸ்டாலின் மட்டும் தான் பிஆர் டீம் வச்சிருப்பாரா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் வச்சிருப்பாங்கல்ல. சோ அங்கேயும் இந்த மாதிரி பிஆர் டீம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அவங்க கிட்ட இங்க ஸ்டாலினுடைய இந்த பிஆர் டீம் பேசி ஒரு அரங்கம் அப்படிங்கறத புக் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு காலேஜ் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா அரங்கம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயத்துக்கு பொதுமக்கள் விஷயமா இருக்கட்டும், இல்ல அந்த யூனிவர்சிட்டியோட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அங்க வாடகைக்கு அப்படிங்கிறது விடுவாங்கல்ல. சோ அதே மாதிரி திமுக பிஆர் டீம் வந்து அங்க ஏதாவது 1-2 ஊப்பிகள் இருப்பாங்க இல்லையா, லண்டன்லயோ, சோ அவங்கள்ட்ட பேசி அங்க வந்து ஒரு அரங்கத்தை வந்து புக் பண்ணிருக்காங்க. 220 இருந்து 230 பவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட காசுக்கு வந்து ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த காசை செலவு பண்ணி அங்க ஒரு அரங்கம் அப்படிங்கறத புக் பண்ணிருக்காங்க. அந்த அரங்கத்துக்குள்ள இவர் கருத்தரங்கம் நடத்தி அங்க இருந்த தமிழர்கள்ட்ட, திமுக ஊபிஸ்ட பேசிட்டு அங்க பெரியார் சிலை அப்படிங்கறத திறந்து வச்சிருக்காரு. சோ அது பெரியார் சிலையை ஒரு அரங்கத்துக்குள்ள, இவங்க கூட்டத்துக்குள்ள இவங்களே திறந்து வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க
இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க என்ன பரப்பப்படுது அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து பெரியார் சிலையை திறந்து வச்சுட்டாங்க. இனிமே அந்த சிலை அங்கேயே தான் இருக்கும். அந்த உருவப்படத்தை திறந்து வச்சுட்டாங்க. இனிமே அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி யாரு உருவாக்குனாங்களோ அவங்களுடைய போட்டோவெல்லாம் கூட ஓரம் தூக்கி போட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்ல கொண்டாந்து பெரியார் உருவப்படம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பில்டப் அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்காங்க. நேத்தி நீங்க வாடகை கொடுத்தது நேத்தி ஒரு நாளைக்கு தான். இன்னைக்கு அந்த உருவப்படம் அதே இடத்துல இருந்தது அப்படின்னா ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க, குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. இந்நேரம் அந்த திறந்து வச்ச உருவப்படத்தை இவங்களே தூக்கிட்டு முதுகுல கட்டிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க ப்ரொமோஷன் பண்ணது என்ன அப்படின்னா அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் உருவப்படம் அப்படிங்கிறது இனிமே நிலைச்சே அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பிஆர் டீம் கிட்ட பேசிட்டும் சொல்லிட்டாங்க. அரங்கம் அப்படிங்கிறத வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதுல இந்த உருவப்படம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த வேலை ஏன் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இதுவே ஒரு பொழப்பா? பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க. கருணாநிதியோட அந்த இது அவருடைய தமிழ் அந்த இதை போற்றி வந்து ஆஸ்திரியா நாட்டுல வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்லாம் சொல்றது இதே ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் இந்த பொய் ப்ரொமோஷன்? நீங்க தான் ஒன்னும் ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப மாட்டிக்கிறீங்க. யுனெஸ்கோனா பெரியாருக்கு யாருன்னு தெரியாது, பெரியார்னா யுனெஸ்கோக்கு யாருன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு அது பொய் அப்படின்னு ஓப்பனா எடுத்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரியா நாட்டுல வந்து ஒரு 3000 ரூபாய் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் அஞ்சல் தலை வெளியிடுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த லிஸ்ட்ல தான் வந்து நீங்க வந்து பழங்குடியின மக்கள் வந்து ஸ்டாலினை வச்சுக்கிட்டு அங்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து ஸ்டாலினுக்கு திராவிட மாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு 3500 ரூபாய் செலவுன்னு நினைக்கிறேன். அதுவும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போயிட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சோ இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க உருவப்படத்தை திறந்து வச்சதும் ஒரு 25000 ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லியா போய் 25000 ரூபாய் செலவு பண்ணி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனா ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சீப்பா இருக்குல்ல. என்னடா அது ஒரு சிஎம் ஒரு பிஆர் டீம் இந்த அளவுக்கு இறங்கி கேவலமா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது இல்ல. இது வெளியில தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம எம்.கே. ஸ்டாலினை பத்தி நாம என்ன வேணாலும் கிழிப்போம் என்ன வேணாலும் பொழப்போம்னு வைங்களேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னடா இவ்வளவு சீப்பா இருக்காங்க, ஒரு சிஎம்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு தோணும்ல. லண்டன் போயிட்டு என்னங்க பண்றாரு, பாட்டு டான்ஸு மனைவி கூட இது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல இன்னைக்கு காலையிலயோ பாருங்க 1000 கோடிக்கு வந்து சைன் போட்டாரு அப்படின்னு மட்டும் வரும். சோ இது என்ன உண்மையாலும் சைன் போட்டாரு அப்படின்னா அதுக்கு தான் பிஆர் டீம் இருக்காங்கல்ல, அவங்களே ஏதாவது இதை மாதிரி போட்டுருவாங்க போல. அதுக்கு அந்த கம்பெனி கிட்ட இதை மாதிரி நாங்க சொல்றோம், நீங்க பேசாம இருங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துடுறோம். இந்த ஹேஷ்டாக் ஸ்டாலின் ஈரோப்புக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 15000 கொடுக்குற மாதிரி அந்த நிறுவனத்துக்கும் நாங்க இதை மாதிரி சொல்லிக்கிறோம், உங்க கூட ஒரு 1000 கோடி ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னு. நீங்க சும்மா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தந்தா அந்த கம்பெனி அமைதியா இருந்துற போது இவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட போறாங்க. நாளைக்கு வந்து யாராவது அன்னைக்கு கையெழுத்து போட்டீங்களே எம்ஓயு போட்டீங்கன்னு சொன்னீங்களே எங்க போச்சு அப்படின்னு கேட்கவா போறாங்க? இல்ல. சோ அந்த அடிப்படையில இந்த கூட்டம் வந்து ரொம்ப அப்படியே தெளிவா யாரு நம்மள கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, இந்த யூரோப் பயணம் அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட். அதாவது நம்ம வரி பணத்தை வீணா செலவாக்குறது. இப்ப நம்ம வீட்டு பணத்தை வந்து நம்ம யாராவது வேஸ்ட் ஆக்குனாங்கன்னா எப்படி திட்டுவோம்? ஏன்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ என்னடா இப்படி வேஸ்ட் ஆக்குற, பணத்தோட மதிப்பு தெரியுமாடா அப்படின்னு திட்டுவோம்ல. சோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை மொத்தமா கொண்டு போயிட்டு அவங்களோட குடும்ப இன்ப சுற்றுலா என்னென்ன சுற்றுலாவோ இருக்குல்ல அந்த சுற்றுலாவுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு பிஆர் டீமை பயன்படுத்தி அது என்னமோ தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்துற ஒரு பயணம் மாதிரி இவங்க பில்டப் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பிஆர் டீம் செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு மாயை விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா சொல்ல மாட்டாங்க, இதுக்காக தான் சொல்லுவாங்க. சோ கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன் அப்படின்னா இந்த டீம் வந்து என்ன வேணாலும் பண்ணணும். பிஆர் டீம் வந்து காசு கொடுத்தா எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணணும். 2026க்கு அப்புறம் சிஎம் தமிழ்நாட்டுல மாறிடுவாங்க, கண்டிப்பா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாறினதுக்கு அப்புறம் கூட இங்க சிஎம் எம்.கே. ஸ்டாலின் தான் அப்படின்னு கூட இந்த பிஆர் டீம் வந்து வேலை பண்ணி நம்மள விளம்பரப்படுத்தி நம்மள நம்ப வைக்கும் போல அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அந்த வேலை அந்த விளம்பர அரசியல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பார்த்து பாதுகாப்பா இருந்துக்கோங்க. ஈரோப் பயணம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்து அப்படியே பிரமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா கசக்கி போட்ட ஒரு குப்பை, அவ்வளவுதான். அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன்.
வேற ஏதாவது இன்னும் சாதனைகள் ஈரோப்புல இன்னும் வேற ஏதாவது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் புதிய சாதனைகள் படைச்சாங்க அப்படின்னா, இல்ல இந்த பெரியார் திருவுருவ படம் திறந்த மாதிரி வேற ஏதாவது திறந்து விட்டு அதுவும் பொய் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். இத மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.